ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மேக் அ காரோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஐயோ 60K இருக்குது, ஆனால் இப்போ நான் வாங்கினேன்னா காசு போகாம தெரியல. இப்போ நம்ம 60K காசு கொடுத்து தான் ரீபோர்ட் பண்ண முடியுமா? கேடு கட்ட விடுங்க, எவ்வளோ ஒரு கேடு கட்ட புத்தி பாருங்கள் கைஸு. ஒரு ஆள் நல்லா வாழணும், இந்த காடி ரிக்வயர் இருந்தால் போதும்னு இல்லை, காசு 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 என்ன பழக்கம் இதெல்லாம் காதுலேயே வச்சேன். சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா, எப்படி பார்த்தா 60,000 ஒரு 40 எவ்வளோ மில்லியனோ சமயம் இது இது ஒன்று வாங்கிடுவோம். இது ஒன்று வாங்கிட்டேன். 71 இருக்குது. 71 ஓகே. நோ ஸ்டாக் இல்லையா? வாழ்த்துக்கள். கோல்டு வீலு 1 2 இன்னொரு ஐயோ ஜாமான் வாங்குறதுக்கு நெஞ்சு வலிக்குது கேஸு. எல்லாம் அந்தந்த வேலையில் இருக்குது. ஓகே, எங்கடா என் பேசு? இங்கே இருக்கா? நேரடிங்க வச்சு என்ன பண்ணுறது? கோல்டு வீலு மாற்றிடுவோம் இந்த காடிக்கு. ஓகே, வீல் எடுத்துகிட்டு கோல்டு வீலு போட்டு, நான் ரேஸ்குள்ளே வரேன்டா. இன்றைக்கி ரேஸில் ஒரு பிடிச்சிட வேண்டியதான். நம்ம முன்னைக்கு எவனெல்லாம் எல்லாட்டையும் ஓடிடலாம். போச்சரா வந்துட்டான்டா. எல்லாம் வெறி கேஸ், இவனுங்களுக்கெல்லாம் காசு வெறி. எப்போ சார் ஆட்டம் உங்கள் வெறி கேட்டால் நிறையா காசு வேணும் பண்ணுவானுங்க. டே இந்த மாதிரி எல்லாம் வடைக்கக்கூடாது. பற்றி எனக்கு வேணு மணிக்கு நின்று போகிறான். எவ்வளோ திமுரு காட்டுறான் பாருங்க. அவனெல்லாம் என்ன பண்ணுறது? போயிட்டான் கேஸு, அவன் எடுத்துட்டான். இவ்வளோ திமுரு காட்டுறான் பாருங்க. நானும் வாங்க வேண்டாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய இன்ஜினு. அப்போ உங்களோட என்கிட்ட கெத்து கட்டுறல, எனக்கும் ஒரு காலம் வரும்டா, அப்போ இருக்குடா உனக்கு. ஓகே, ஸோ இன்ஜின் பிக்கப் பண்ணிட்டு V5 இன்ஜின் போட்டிடலாம். ஒரு நல்ல அருமையான இன்ஜின் இருக்குதுன்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த காடியில் இன்ஜின் கழட்டிட்டு ஏன்டா கேம் கிளிச் ஆகுது? ஸோ கைஸ், இந்த கேம் விளாண்டாலே ஏன் தான் கிளிச் ஆகுது எனக்கே சத்தியமே தெரியல. ஓகே, V3 இன்ஜின் பூட்டிட்டு வீல் எடுத்துகிட்டு ஃபிலிம்ஸி இல்லை ஆஃப்ரோடு போட்டு என்னென்ன இருக்குது? கோல்டு வீல் தானே போடணும். பிக்கப்பு கோல்டு வீல் போடு. ஓகே, கோல்டு வீல் போட்டாச்சு. இது குப்பையில் போடு. குப்பையில் ஓகே போட்டாச்சு. 5Kக்கு ஒரு நல்ல பாடி உள்ள ஒரு காடி பார்க்கணும். எந்த காடி வாங்குறது? 1 hour later. கைஸ், நானும் நின்றுட்டே இருந்தேன். இங்கே 1 லேக்கு போகுது. இது வாங்கலாம் வேணாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கினா 90 per second கொடுக்குது. வேணாம், நம்ம இப்படியே போயிடுவோம். சரி, ஒரு போச்சோட இது பாடி வாங்கிப்போம். ஓகே, இதை வாங்கி எடுத்து போயிடலாம். ஓகே, ஆமாம் 35Kக்கு வாங்கிட்டேன். ஓகே, வாங்கியாச்சு. ரைட்டாக 70K இருக்குது. இந்த காசு அப்படியே போயிடும். ஓகே பிக்கப் பால். ஓகே, எல்லாத்தையும் எடு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த காடி பாடியை வச்சுட்டு இந்த காடி இல்லைடா, ஃபால் அவுட் பாடி அது பேர். ஓகே, இதை வச்சுட்டு இன்ஜினை 5ஓட பூட்டிட்டு கோல்டன் வீலு பூட்டிட்டு ஓகே அருமையாக என்னது பூட்டேனா இல்லையா கோல்டு என்ன வீலே போடல. ஓகே, பூட்டியாச்சு. அருமையாக இருக்குது கைஸ் காடி. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக அந்த ஜாமாவை பூட்டிடலாம். ஓகே, பிளேஸு ஓகே பூட்டியாச்சு. இப்போ இந்த பாடியை தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டியதான். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம ரீபோர்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன சொல்கிறீங்க? ரீபோர்ட் பண்ணலாமா? ஒரு BMW வருது. நம்மளுக்கு தான் BMW பிடிச்ச காடியாச்சு, வாங்கிட வேண்டியதான். இது வாங்கி பழைய BMW புது BMW மாற்றிட வேண்டியதான். ஓகே, பழைய BMW இப்போ வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நம்மளோட தலைவன் புது BMW வர போகிறான். ஓகே, நம்ம தலைவனை இப்போ இறக்கிட்டு பெரிய இன்ஜின் எல்லாம் பூட்டிட்டு ஓகே நம்ம தலைவன் வந்துட்டான். இப்போ நம்ம இதை வீசிட்டு நேரடியாக ரீபோர்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ரீபோர்ட் தட்டிட்டு
ரீபர்ட். ஓகே, என்னோட காசெல்லாம் போச்சு. $100 தான் இருக்குது. 100K 120K வேணுமா அடுத்த ரீபர்ட்க்கு? ஓ மை காட். அதோட 5 ரேஸ். என் காடி எங்கடா? டேய், என் காடி எங்கடா? என் காடி எங்கடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? என் காடி எங்கடா? போச்சு கைஸு. எதுக்கு ரீபோர்ட் பண்ணேன்? ரீபோர்ட் பண்ணதுக்கு எனக்கு என்ன கிடச்சிச்சு? ஐயோ, ஸ்கேம் பண்ணிட்டானுங்க கைஸ். என்ன ஸ்கேம் பண்ணிட்டானுங்க கைஸ். இந்த குப்பை ஜாமாக்கா நான் ரீபோர்ட் பண்ணேன். ஐயோ, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல கைஸு. $300 பிச்சைக்கான மாதிரி ஆகிட்டேன். இப்பி பெரிய பணக்காரன வேண்டாம். இன்ஜினு இது ஓகே, வீலு ஓகே வாங்கியாச்சு. இப்போ நேராக பேஸ்க்கு போ. பாடியில் இந்த பாட்டை போட்டு வீலை போட்டு இன்ஜின் போட்டு ஓகே முடிச்சாச்சு. இப்போ வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ அடுத்த ஸ்லாட் வாங்க வேண்டியதான். அடுத்த ஸ்லாட் வாங்கிட்டு காசு எடுத்துகிட்டு இப்போ அடுத்த பாடி வாங்க வேண்டியதான். ஒரு வழியாக இந்த நிலமையில் உள்ள காடியை வச்சு ஒரு ரேஸ் ஓடி ஒரு வழியாக 5K சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 5Kக்கு ஸ்டாக்கில் போய் ஒரு இன்ஜின் வாங்க போகிறோம். ஓகே, ஸ்டாக்கில் போயிட்டா 5Kக்கு ஒரு இன்ஜினு 1K இல்லை, 2K இல்லை, 5K. ஆனால் ஸ்டாக்கில் இல்லை. ரொம்ப அற்புதம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே ஓகே, இப்போ நம்ம V2 இன்ஜின் ஒன்று வேணால் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லை ஸ்டாக் இல்லையா? நீலாம் இன்றைக்கி செத்துடுறா. கடையோட எண்ணெய் ஊற்றி எரித்து செத்துரு. ஓகே, டயர் இது ஓகே $1000 இது. அது 100ன்னு போட்டு ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஓகே, அப்போ ஸ்பீன் வந்திருக்கு. ஸ்பீன் வந்து சுற்றி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு. ஓகே, ஸ்பீன் என்ன கிடைக்குது? 2.5K காசு. ஒரு நல்ல காடி கிடச்சாலே போதுமே, என்ன செட்டில் ஆயிடுவேனே. கே திரும்பாதான் சி நான் பண்ணி தொலைகிறது எனக்கே தெரியல. பரவாயில்ல, ஒரு 10K கிடச்சிருக்கு. ஸோ இன்ஜின் ஸ்டாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். 5 minutes later. இன்ஜின் ஸ்டாக் ஆகிற மணிக்கு ஒரு காடியை வாங்கி போட்டுறலாம். ஓகே, நேரடியாக போயிட்டு அந்த எங்கே வைக்கணும் போட்டிருக்கானுங்க. ஓகே, அப்போ ஐயோ இன்னும் கொஞ்சம் ரேஸ் வர ஆரம்பிக்க போதே. சுகேஷ் நல்லா ஏமாற்றிட்டானுங்க. எனக்கு கிளிச்சு பண்ணி பண்ணுறானுங்க. அதனாலே என் வாயில் நிறையா ஃப்ளோவில் வார்த்தை வருது. ஓகே, ரஸ்தி வீல் இப்போ இங்கே போட்டு ஓகே, அப்போ ஃப்ளிமிஷ் வீல் இங்கே போட்டு ஓகே ஒரு வேளையை இந்த காடியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நேரடியாக 1K. ஓகே, இப்போ வந்து பெரிய இன்ஜின் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். 5 minutes later. ஓகே, நானும் நேரடியாக வந்து விட்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து மைக்கு கட் ஆகிட்டு இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஒரு V4 இன்ஜின் வாங்கிட்டேன். அதோட டயர் வந்து 2 ஸ்டாக்குன்னு இருக்குது. ஆனால் தட்டுனா வர மாட்டேது. என்ன பிரச்சனை எனக்கே தெரில. ஒரு வேளை மொண்டு ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் கேமுக்கு. புறம் விட்டு தள்ளுங்க, நம்ம விளாட்ற கேம் எல்லாமே பைத்தியக்கார கேமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விளாடுன்னு தான். சரி, வேறு டயர் இருக்காடா அவன்கிட்ட? ஆஃப் ரோடு டயர் இருக்கா? டயரே இல்லை. டயர் இல்லைண்ணா, டயரு அப்படியே கிடைக்கலன்னு செத்துடுறா நீயும் டயரு கூட சேர்ந்து. சரி, நீலாம் கடை வச்சுருக்கிறதே லாக்கி இல்லை. என்ன கைஸு சொல்கிறது இவனை? ஐயோ, ஒரு டயர் கூட இல்லை கைஸ். ஆனால் இங்கே 2 ஸ்டாக்குன்னு இருக்கு. அப்போ 2 ஸ்டாக்குன்னா 2 இருக்கணும். ஆனால் 1 கூட இல்லை. என்ன கைஸ் இவனுங்க புழுவுறானுங்க. சரி, இந்த வீலாச்சும் இருக்கா? இந்த வீல் இருக்கா கைஸு? நானும் நேரடியாக அந்த வீலை வாங்கிட்டேன். ஓகே, நேரடியாக ஒரு நல்ல பாடியாக வந்து பார்த்து வாங்கிட்டு அந்த 3வது ஸ்லாட்டில் வாங்கிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு கேமில் முடிச்சதான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது 8K இருக்குது. ஓகே கைஸ், இதே வாங்கிக்கலாம். 8Kக்கு இதை வாங்கி வச்சுட்டு ஸ்லாட்டை 1K வாங்கினோன்னா ரைட்டாக இருக்கும். ஓகே, 1K ஸ்லாட்டுக்கு. ஓகே கைஸ், ஸோ நம்ம நேரடியாக இதை வாங்கி இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நான் கிளிப்பு போட்டுறத பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஏன்னு தெரியல, சவுண்டு இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதோட நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காடி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு காடியை ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட அதுக்கு வீலு ப்ளேஸ் பண்ணிட்டு இன்ஜின் ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே சரி, ஸோ புது இடமும் அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு இந்த இடமும் அதான் அடுத்த வீடியோவில் அன்லாக் ஆகும். ஸோ நானும் நிறைய காசு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் போடுறேங்க. அப்போ தான் பர்த்திரி போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹி ப்ரோ பிளே கேமிங். பாய், எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே. பாய் பாய்.